ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வீட்டில் செய்கிறது தான். இதே நான் சிக்கன் வறுவல் வந்து சோம்பேறி சிக்கன் மாடலில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சு நல்லா ருசியாக சாப்பிடுவோம் நாங்கள். அதான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். நம்ம சோம்பேறி சிக்கனில் எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு வேக வச்சு கலர்னா சிக்கன் ரெடி ஆகிடும். அதே மாடலில் நான் அதிக பொருள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது போட்ட பிறகு நல்லா 2 பழுத்த தக்காளி அதையும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோட ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, இந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். அதில் ஒற்று சுமார் கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்கிற மாதிரி கிளறிக்கோங்க. சாதாரணமாக இந்த சிக்கன் வறுவல் வந்து நான் சிக்கன் குழம்புக்கு வாங்குறப்ப அந்த எலும்பெல்லாம் குழம்பு வச்சுட்டு மீதி உள்ள சிக்கன் துண்டை தான் வந்து நான் வறுவல் செய்வேன். இது சிக்கன் குழம்புக்கும் சாப்பிடலாம், ரசத்துக்கு, சாம்பாருக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் வறுவல் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் ஈஸியாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வறுவல். தக்காளி சாதத்துக்குலாம் தொட்டுக்கிறதுக்கு இந்த சிக்கன் வறுவல் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் கொடுத்து அனுப்புங்க இந்த மாடலில் செஞ்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கலக்கிட்டு 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். அந்த சிக்கன் வறுவலுக்கு தேவையான கல் உப்பு. நான் இதில் வந்து பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிக்க மாட்டேன். நான் போடுற கரம் மசாலா மட்டும்தான் இதுக்கு வந்து மசாலா நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன்லாம் நல்லா கழுவிட்டு இப்போ அதை வந்து இது 1/4 கிலோ சிக்கன் இது. இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவும் இந்த சிக்கனும் நல்லா ஒன்றாகிற மாதிரி இப்போ பெரட்டி எடுத்தாச்சு. நம்ம அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே எல்லாம் இலக்கி வருது பாருங்கள். இந்த வெந்துக்கிறப்ப தக்காளியில் உள்ள தண்ணியும் இந்த சிக்கனில் உள்ள தண்ணி இலங்கி தண்ணி விட்டு வருது. சிக்கன் வந்து இதில் காவாசியம் விழுந்துடும். இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் சேர்த்து சிக்கன் வறுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்தோம். இப்போ நான் சேர்த்தது ஜீரகப்பொடி. நான் வீட்டிலேயே வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும். அதுக்கு வந்து நல்லா ஒரு கைப்பிடி தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக தேங்காய் பத்தையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதில் சோம்பும் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சிக்கனு. அந்த சோம்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அதை வந்து இந்த வெந்த சிக்கனில் கொட்டிடுவோம். நம்ம பெரிய மசாலா போட்டு பாதி வெந்திருக்கு இந்த சிக்கனு. அதில் நம்ம தேங்காய் அரைச்ச சோம்போடு சேர்த்து அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கலக்கிடுங்க. சோம்பு சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் சிக்கனு. இப்போ இது வேகிறதுக்கு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ மசாலா, தேங்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டே நல்லா வெந்து இது மாதிரி தண்ணி சுண்டி போய் இவ்வளோ கலரே அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிட தோன்ற மாதிரி அந்த கலர் அழகாக வந்துருக்கு. நம்ம சேர்த்த ஜீரகத்தூள், நம்ம சேர்த்த பெருஞ்சீரகம், கரம் மசாலா, அந்த பவுடர்லாம் நல்லா சுண்டி நல்லா சுக்கா மாதிரி, சிக்கன் சுக்கா மாதிரி கலர் வந்துடும். சாதாரண ரொம்ப சிம்பிளாக நம்ம பட்டை கிராம்பெலாம் சேர்க்காமல் செய்கிற சிக்கன் வறுவல், சோம்பேறி சிக்கன் மாடலில் செய்கிற சிக்கன் வறுவல் இது. நல்லா சுண்டி வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சுண்டி வரட்டும் மசாலாவோட. நான் கிளறிட்டு காமிக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சுண்டி வந்துட்டு எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்க மாட்டேன். இதுக்கு நான் தாளிக்கிறப்ப ஊற்றுற எண்ணெய் தான். இதுலேயும் எல்லாம் எண்ணெய் உடம்புக்கும் நல்லது. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதிக மசாலா எல்லாம் எவ்வளோ சுருளை வதக்கிட்டேன் பாருங்கள். வாசல் பார்க்க சிக்கன் சுக்கா மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற சிக்கன் வறுவல் இது.
என்னோட மாடலில் நான் செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் வறுவல் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அற்புதமாக இருக்கும். இந்த சிக்கன் வறுவல் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ என்னோட சிக்கன் வறுவல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.